ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும், ஒருவேளை அரசியல் ஈடுபட்டாலும், ஒருவேளை இயக்கம் தொடங்கினாலும், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்த்து ஒழிஞ்சு இன்னொரு சாதியை எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் மதிப்பிருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு மதிப்பிருக்கிறது, அதை காட்ட வேண்டியது, அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமையா இருந்தால் கூட இந்த மாணவ சமூகத்தின் மீது வேறு அன்பை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதுதான் எனக்கு முக்கியமானது. அதுக்காக என் வாழ்க்கை நான் வரைக்கும் நான் போராடுவேன், பேசுவேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், படம் எழுதுவேன். ஓகேங்களா? நீங்க ஏன் சொல்லுவோம்னா, நீங்க இவ்வளவு பேர் வந்து கொட்டிருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் போட்டோ போடும்போது, ஒவ்வொருத்தர் மாலை போடும்போது, ஒவ்வொருத்தர் கைகளை பிடிக்கும் போது, ஒருத்தர் மொட்டை கொடுக்கும் போது, ஒருத்தர் கெட்டி பிடிக்கும் போது, இல்ல கத்தும் போது என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்பார்ப்பு படிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமா, எனக்கு இருந்தது கிடையாது. இப்படியாப்பட்ட உணர்வுகளை எப்படி மடைமாற்றம் செய்வது, எந்த பக்கம் திருப்புவது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற யோசனை ஓடிட்டே இருக்குல்ல. எனக்கு அப்பதான் ஒரு யோசனை போடல. இவங்க என்னை பிடிச்சு கொண்டாங்களோ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஓடிட்டே இருக்கு. என்னைய பிடிச்சிக்காம ஏதாவது கொஞ்சம் போவாங்க. என்னைய தயவு செஞ்சு சொல்றேன், எப்பவுமே என்னோட படங்களை பாருங்க, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னை புரிந்து கொண்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஓகே, இவன் சொன்னதான் கரெக்ட் தான், இவன் பேசுவதுதான் நிலையானது, இவன் பேசுவதுதான் உண்மை, இவன் பேசுவதுதான் ஆழம், இவன் பேசுவதுதான் சரியான வாழ்வுக்கான தீக்குடி நம்புனீங்க அப்படின்னா, அதுதான் சரியான கனவு நீங்க நம்புனீங்கன்னா அப்பயே எடுத்துக்கோங்க. சும்மா சினிமாவுக்கு சினிமா மூலமா நான் வந்திருக்கேன், சினிமாங்கிறது எல்லாமே சென்றடையுது, சினிமா மூலமா எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்கு, நான் சினிமா பயணமா பண்றேன் அப்படிங்கிறதுக்காக உங்க ஆளு இல்ல ஓ ஊரை பிறந்திருக்கேன், இல்ல ஓ சாதியில பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அது எனக்கு பெரிய அசுத்தம், எனக்கு பெரிய அருமை. ஏன்னு கேட்டா, சாதியின் தேவை எடுத்துக்கொள்ளாதீர்கள், சாதியின் தேவை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன் நானு. ஏன்னா யாரையும் நம்பி சினிமாவுக்கு வரல. நான் 19,400 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு ஓடி ஒரு பையன் இந்த உலகத்தை எதிர்த்து, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனை எதிர்த்து அவனோட உரையாடி, அவனோட நட்புறவாகி, அவனோட பேசி பழகி எடுத்து நான் வந்திருக்கேன். என்னை புரிய வைத்து என்னை அவங்கள சேர்ந்து என்னை பூச்சி போன்னு சொல்லி என்னோட கலையை, என்னோட அரசியல், என்னோட வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி உரையாடி இடத்துல நான் வந்திருக்கேன். யாரோட சண்டையிட்டு யாரோட கழுத்தை பிடித்து நெருக்கி இடத்துல நான் வரல. எல்லோரும் உரையாடி, எல்லோரும் பேசி அவங்களுக்கு என்னை புரிய வைத்து, என் பக்கம் இருக்கும் நியாயத்தை, என் பக்கம் இருக்கும் அறத்தை, என் பக்கம் இருக்கும் கேள்விகளை, என் பக்கம் இருக்கும் கோபத்தை, என் பக்கம் இருக்கும் ஆத்திரத்தை, எல்லாவற்றையும் சமரசம் இல்லாமல் எல்லாவற்றையும் தேர்ந்த மொழியில, ஒரு தேர்ந்த பார்வையில அத்தனையும் வாசத்துக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் தவறா இருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் என் வாழ்க்கைக்கு தான் நடந்துட்டு இருக்கேன். இது அத்தனையும் தப்பு போட்டு போட்டு நான் ஒப்பு மாற மாட்டேன்.